ஹலோ கைஸ். கடினமாக உழைக்கிறவங்கள ரெண்டு விதமாக பிரிக்கலாம். முதல் டைப், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க growthக்காக என்ன தேவையோ அதையும் சேர்த்து செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அந்த ஆஃபீஸில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க. அப்படி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைக்கு அவங்களோட growthக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் சேர்த்து செய்வாங்க. ரெண்டாவது டைப், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான நேரம் இருக்காது. உதாரணத்துக்கு அதே ஆஃபீஸில் அதே அளவு வேலையை 24 மணி நேரமும் செய்வாங்க. அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறதுக்கான நேரம் அவங்க கிட்ட இருக்காது. இந்த ரெண்டு டைப்புக்குமே ஒரே அளவு வேலை தான். ரெண்டு பேருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அப்போ எப்படி முதல் டைப்பால அதிக வேலைகளை செய்ய முடியுது, அவங்களோட growth-ஐ பற்றியும் அவங்களால யோசிக்க முடியுது? இதுக்கு ரொம்ப சிம்பிளான காரணம் தான். முதல் நபருக்கு அவங்க நேரத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது டைப்புக்கு அவங்க டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம், அது எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துறது, அதை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே நிச்சயமாக உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்து வியந்திருப்போம். எப்படி இவங்களால மட்டும் இவ்வளோ வேலைகளை செஞ்சு முடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்திருக்கும். அவங்க வாழ்க்கையிலையும் 24 மணி நேரம் தான். அப்புறம் எப்படி அவங்களால மட்டும் இவ்வளோ வேலைகளை செஞ்சு முடிக்க முடியுது? ரொம்பவே சிம்பிள் தான். அவங்களையும் அவங்க வேலைகளையும் அவங்க சரியாக மேனேஜ் பண்ணுறது மூலமாக அவங்களோட நேரத்தை அவங்க ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இதுதான். நம்மளோட 24 மணி நேரத்தை 25 மணி நேரமாக மாற்றுறதோ இல்லை நம்ம கடிகாரத்தை ஸ்லோவாக ஓட விடுறதோ டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. டைமை நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஒழுங்காக நம்ம வேலைகளை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறது மூலமாக நம்ம நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஏன் பண்ணணும், இதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு? முதல்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும். நம்ம முன்னாடி நிறைய வேலைகள் இருந்தாலோ இல்ல பெரிய பெரிய வேலைகள் இருந்தாலோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான நேரம் நம்ம கிட்ட இல்லாம போறப்போ நமக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான வழி, ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா, நம்மளோட நேரத்தை ஒழுங்கா மேனேஜ் பண்ண கத்துக்கிறது தான். நம்ம நேரத்தை நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற எந்த ஒரு வேலையுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னா, நமக்கு அதிகப்படியான நேரம் கிடைக்கும். எப்ப நம்ம நேரத்தை நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ண கத்துக்கிறோமோ அப்ப நமக்கு இன்னுமே அதிகமான நேரம் மீதி இருக்கும். உதாரணமா ஒரு வேலையை நம்ம 24 மணி நேரமும் செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை ஒரு 10 மணி நேரத்திலேயே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியா 14 மணி நேரம் கிடைச்சதுக்கு சமம். அதே மாதிரி உங்க நேரத்தை இப்ப நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கிற வேலையை ரொம்ப குறுகிய காலத்திலேயே உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற மீதி காலம் எல்லாமே உங்களுக்கு இலவசமா கிடைச்சதா தான் அர்த்தம். மூணாவது பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கான நேரம் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ டைமை ஒழுங்கா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அதிக நேரத்தை உருவாக்க முடியும். அதே நேரத்துல நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களையும் சுலபமா அடைய முடியும். சரி, நம்ம டைமை எப்படி மேனேஜ் பண்றது? டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான சில டிப்ஸை பார்க்கலாமா? அதுல முதல் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட கோல் என்னங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கணும். நிறைய பேர் நேரத்தை வீணடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவங்களோட கோல் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கப்படுது, அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க கிளியரா இருக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாத விஷயத்த செய்வாங்க. இல்லைன்னா அவங்க கோலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கூட கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலையும் நிறைய நேரம் வீணடிக்கப்படுது. ஸோ நம்மளோட கோல் என்னங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கணும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டான கோலை நம்ம பில்ட் பண்ணணுமா. இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எனக்கு பணம் வேணுமா, ஃபிட்னஸ் வேணுமா அப்படிங்கிறதுல ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அடுத்து எம் எதை குறிக்குதுன்னா, மெஷரபிள். நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு வேணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவா இருக்கணும். எனக்கு பணம் வேணும்னா எவ்வளவு வேணும், எனக்கு ஃபிட்னஸ் வேணும்னா நான் எவ்வளவு எடையை குறைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெஷரபிள் வேல்யூ இருக்கணும். இந்த ஏ எதை குறிக்குது அப்படின்னா, அட்டைனபிள். நம்மளால அடைய முடிஞ்ச ஒரு கோலை தான் நம்ம செட் பண்ணமே தவிர சம்பந்தமே இல்லாம அடைய முடியாத கோலை நம்ம செட் பண்ணவே கூடாது. ஆர் எதை குறிக்குது அப்படின்னா, ரெலவெண்ட் அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது நமக்கு சார்ந்த கோலை தான் நம்ம செட் பண்ணணுமே தவிர ஒரு இன்ஜினியரா இருந்துகிட்டு டாக்டர்ஸ் எந்த மாதிரியான கோலை செட் பண்ணுவாங்களோ அதை நம்ம செட் பண்ணோம்னா நம்மளால அதை அடைய முடியாது. அதனால நிறைய நேரத்தை நம்ம வீணடிக்க செய்வோம். கடைசியா டி எதை குறிக்குது அப்படின்னா, டைம் பவுண்டட் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ நம்ம கோலை நம்ம எப்ப செஞ்சு முடிக்கணுங்கிறதுல ஒரு நேரத்தை நம்ம குறிப்பிடணும். அந்த நேரத்தை நம்ம குறிப்பிட்டாலே நிறைய நேரத்தை நம்ம வீணடிக்காம இருப்போம்.
ஸோ முதல் விஷயம் இதுதான், நம்ம கோல் எப்பவுமே ஸ்மார்ட்டா இருக்கணும், நம்ம கோல் என்னங்கிறதுல தெளிவா இருக்கணும். அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, நம்ம வேலைகளை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொல்லித்தர எல்லாருமே ஒரு மேட்ரிக்ஸை நம்ம கிட்ட காட்டுவாங்க, ஒரு 4 குவாட்ரண்ட்டை நம்ம கிட்ட காட்டுவாங்க. இந்த 4 விதமான வேலைகளையுமே நமக்கு பிரிக்க சொல்லி தருவாங்க. முதல் டைப்பான வேலை என்னன்னா, அந்த வேலை ரொம்ப முக்கியமா இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப அர்ஜென்டா இருக்கும். ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலையா இருக்கும், ஆனா அதே நேரத்தில் அது அந்த அளவுக்கு அர்ஜென்டான வேலையா இருக்காது. மூணாவது டைப்பான வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேலை ரொம்ப அர்ஜென்டானதா இருக்கும், ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டானதா இருக்காது. நாலாவது டைப்பான வேலை என்ன அப்படின்னா, முக்கியமானதாகவும் இருக்காது, அதே நேரம் அர்ஜென்டானதாகவும் இருக்காது. இந்த 4 டைப்பான வேலைகளை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கான டெக்னிக். இதுல 4வது டைப்பான வேலை, அதாவது இம்பார்ட்டன்டும் இல்ல அர்ஜென்டும் இல்ல, இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்யவே கூடாது. மூணாவது டைப்பான வேலை, அதாவது ரொம்ப முக்கியம் இல்ல ஆனா அர்ஜென்டான வேலை, இந்த மாதிரி வேலைகளை நம்ம அடுத்தவங்க கிட்ட டெலிகேட் பண்ணணுமா, நம்ம அந்த வேலைகளை செய்யக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அந்த வேலைகளை செய்யணுமா. ரெண்டாவது டைப்பான வேலை, அதாவது ரொம்ப முக்கியமான வேலை ஆனா அர்ஜென்ட் இல்ல, இந்த மாதிரி வேலைகளை நம்ம எப்ப செய்யணுங்கிறத கரெக்டா பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ண டைம்ல தான் நம்ம செய்யணுமே தவிர இப்ப நம்ம செய்யக்கூடாது. முதல் டைப்பான வேலை, அதாவது ரொம்ப முக்கியம் அதே சமயம் ரொம்ப அர்ஜென்ட், இந்த மாதிரி வேலையை தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வேலைகளை நம்ம தள்ளி போடவே கூடாது. இப்படி நம்ம வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கிட்டாலே நம்ம நேரத்தை அதிகமா வீணடிக்க மாட்டோம். அடுத்ததா மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம செய்ய போற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்ப செய்யணுங்கிற பிளான் நம்ம கிட்ட இருந்தே ஆகணும். நிறைய பேர் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க வேலைகளை எப்ப செய்யணுங்கிறதே முடிவெடுக்க மாட்டாங்க. இந்த வேலையை நம்ம செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதை செய்யவே மாட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்ப முடிப்போம் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்மளால அதிக நேரத்தை வீணடிக்காம அதை சரியா பயன்படுத்த முடியும். அடுத்து 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, அடிக்கடி சின்ன சின்ன பிரேக் எடுக்கணும். அதாவது ஒவ்வொரு டாஸ்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரேக்கை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதிகமா நேரத்தை வீணடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தொடர்ந்து அவங்க உழைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமா டயர்ட் ஆயிருவாங்க. அதனால ரொம்ப பெரிய பிரேக் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க, அதோட போதும் அப்படின்னு நிறுத்தவும் செஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்கை முடிக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கிறது மூலமா ஒரு பெரிய பிரேக்கை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும், நம்ம நேரத்தை வீணடிக்காம நம்மளால தடுக்க முடியும். கடைசியா 5வது டிப்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வேலை செய்ய போறோங்கிறத நம்ம எழுதணும், ஒரு டு டூ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத எழுதிட்டு அதுல என்னெல்லாம் முக்கியம் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தை நம்ம தவிர்த்திடலாம். சில பேர் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான். அப்படி யோசிக்காம இருக்கணும்னா ஒரு டு டூ லிஸ்ட்டை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டு டூ லிஸ்ட்டை முந்தின நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட் இருக்கும், இன்னும் அதிகமான நேரம் கிடைக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களை தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லித்தர நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. கடைசியாக நம்ம டைமை நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணலன்னா எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதில் டைமை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாதவங்க கிட்ட எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக 5 விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த 5 விஷயத்தில் எதெல்லாம் உங்கள் கூட ஒத்து போகுது அப்படின்னு பாருங்க. முதலாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஒர்க் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்காது அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து இன்னொரு வேலைக்கு தாவுறது, அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை முடிக்காம இன்னொரு வேலைக்கு தாவுறது, இப்படியே ஒவ்வொரு வேலையா தாவிக்கிட்டு இருப்போமே தவிர ஒரு வேலையுமே ஒழுங்கா முடிக்க மாட்டோம். ரெண்டாவது, அவங்க கிட்ட ஒரு கண்ட்ரோலே இருக்காது, அவங்கள வேற யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குமே தவிர அவங்க வேலைகளை அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. மூணாவது, அவங்களோட நேரம் காணாம போன மாதிரியே அவங்க உணர்வாங்க. நேரத்தை வீணடிக்கிறதை விட ரொம்ப மோசமான விஷயம்னா இதுதான், நேரம் காணாம போன மாதிரியே உணர்றது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கறதே தெரியாம இருக்கிறது. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறதுல தான் பொருந்தும். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வைங்க, நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சோங்கிறதே நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் நம்ம நேரத்தை காணாம அடிக்கிறதுக்கு சமந்தான். நாலாவது, அவங்களோட வேலையோட குவாலிட்டி ரொம்ப அதிகமா குறையும். நாளுக்கு நாள் ஒருத்தவங்களோட வேலையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா யாருக்கு அவங்களோட டைமை சரியா மேனேஜ் பண்ண தெரியலையோ அவங்க ஒவ்வொரு நாளுமே அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா முக்கியமான பாதிப்பு என்னன்னா, அவங்களோட பேரும் ரெப்புடேஷனும் கெட்டு போகும். நம்ம கிளாஸ் டீச்சரா இருக்கட்டும், பாஸா இருக்கட்டும், இல்ல கஸ்டமரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் நம்ம பேரும் ரெப்புடேஷனும் கெட்டு போகும்.
ஸோ இந்த 5 விஷயத்துல ஏதாவது உங்க கூட ஒத்து போச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்கணும். ஸோ இந்த வீடியோல சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா உங்க டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல வளர்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.